சான்ஜியோ அக்குபஞ்சர் சென்டர்லேருந்து அக்குபஞ்சரிஸ்ட் ஜி கோகுலகிருஷ்ணன் பேசுகிறேங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 10th படிக்கிறார் அவருக்கு ஒரு 6 மந்த்தாக வீசிங் ப்ராப்ளம் ஃபுல் டைம் இருக்கும். நைட்டில் அவர் தூங்கணுன்னா நெப்ரைசரும் பஃப் அடிக்காமல் அவரால் ஸ்கூலுக்கும் வர முடியாது, நைட்டும் தூங்க முடியாது. அவர் ஒரு வாடி இங்கே நம்ம கிளினிக் வந்தபோது சரி அவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஆனால் அவங்க பேரண்ட் அவரை வீடியோ எடுக்க ஒத்துக்காதனால அவரை மாதிரி இவர் நடிக்க ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி நடிக்க சொல்லி வீடியோ எடுத்துக்கோம். இங்கே பாருங்கள், அந்த வீசிங் ப்ராப்ளம் கண்டினியூஸாக தான் இருந்தது. முதல் செட்டிங்கு அவருக்கு வெறும் லங்ஸ் பாயிண்ட் UB13 சும்மா போட்டு பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். வெறும் சிம்பிளாக டோனிஃபிகேஷன் மெத்தடில் தான் போட்டேன். பட் ஆனால் அது இவ்வளோ வேலை செய்யுன்றது நான் அன்றைக்கி தான் உணர்ந்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை போட்டு ஒரு 5 செகண்டில் அந்த வீசிங் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. திருப்பி அடுத்த சிட்டிங் அவர் வரும்போது திருப்பி வீசிங்கோடு தான் வந்தார். மார்னிங்கெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னார். திருப்பி ஈவினிங் ஒரு வாட்டி அவருக்கு போடும்போது திருப்பி அந்த வீசிங் நின்றுச்சு. இது மாதிரி தொடர்ந்து ஒரு 4 நாள் அவருக்கு கண்டினியூஸாக 4 சிட்டிங் வந்தார். 4வது 5வது சிட்டிங்கில் மார்னிங் வரக்கூடிய அந்த வீசிங் ப்ராப்ளமும் நின்றுடுச்சு. ஒரு 6 சிட்டிங்கில் அவரை நான் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். அவருடைய வீடியோ எடுக்க ஒத்துக்காததுனால அவரோட டங்க்கை நான் செக் பண்ணுறதுக்காக எடுத்தேன். அதை மட்டும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த டங்க்கு காட்டும் போது அவருக்கு வீசிங்கே இருக்காது பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. இது ஃபஸ்ட்டு டே கப்பிங் பண்ணதுக்கப்புறம் எடுத்தது. இங்கே வரவங்களை பொதுவாக பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரானிக் பேஷண்ட்டு தான் வராங்க. உடனே பெயின் குறையணும், உடனே ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது எப்படி நடக்குன்றது இது கூட யோசிக்கவே மாட்டுறாங்க. இது மற்ற மருத்துவம் மாதிரி ஒரு ஷார்ட் டேர்முக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, ரூட் காஸ் ட்ரீட்மெண்ட் தான் இதில் கொடுக்க முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா? ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் எல்லோரும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அக்குபஞ்சர் அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் கிடையாது. நான் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு, என் ஃப்ரெண்ட்ஸு, இவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல், நோய் இல்லாமல் இருக்கணும், அதுக்காக தான் இதை நான் படித்தேன். சரிங்களா? ஸோ அதனால் பிஸ்னஸ் மோட்டிவேஷன் எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம்.